வாங்க இன்றைக்கி நம்ம முள் கத்திரிக்காய் குழம்பு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி முள் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் சூப்பராக சுவையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காயில் செஞ்சால். அதை நான் 2 பீஸாக கட் பண்ணி அதில் 2 கீரல் மாதிரி போட்டிருக்கிறேங்க மசாலா இறங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவுக்கு. எண்ணெயிலே வேக விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். வெறும் எண்ணெயில் வேக வச்சு எடுத்த கத்திரிக்காயெலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கடாயில் கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வதங்கின பிறகு நான் வெங்காயம் கொஞ்சம் வெந்தய சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க, விழுதாக அரைச்சிருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு தக்காளி 4 தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் அந்த விழுதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டே இருக்கணும். வதக்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் 3மே நம்ம தேவைக்கான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ கரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக பதத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் எண்ணெயிலே ஆல்ரெடி வெந்துருச்சு. மறுபடியுமே அதை நம்ம எண்ணெயில் இந்த மசாலா தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். நல்லா வெந்துருங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வெந்திருக்கும் அரைவாசி. இப்போ மீதியும் வெந்து வந்துருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க. குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு திக்காக இருக்கும். திக்கான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் புளி எடுத்திருக்கேன். புளிப்பு நிறைய தேவைப்படுறவங்களுக்கு புளிப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு புளிப்பு கம்மியாக வேணும். நான் தக்காளி அரைச்சி ஊற்றினால கம்மியான புளி தான் போட்டிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி இருந்தால் போதுமானது கெட்டியாக வைக்கிறதுக்கு. நான் நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி இந்த புளி தண்ணி இதில் ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி புளி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். புளி வாசனை போயிடும், புளிப்பு தன்மையும் போயிடுங்க. கொதித்து புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்கும். இதில் பார்க்கலாம்.